ப்ரோ எப்படி ப்ரோ நம்ம அவங்கள பிடிக்க போகிறோம்? ஃபோன் பண்ணிட்டு தியானத்தில் இறங்கிட்டாங்க. நம்ம எப்படி அவங்கள பிடிக்க போகிறோம்? ஏதாச்சும் பிளான் இருக்கா? அண்ணா எல்லாம் இங்கே தான் இருக்கிறீங்களா? அனலைஸ் பண்ண வரைக்கும் அவங்க ஒரு ஊருக்கா போய் குழந்தைய தூக்கிட்டு போலீஸ் அவங்களை நெருங்கும் போது அங்கேருந்து அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க மாட்ட மாட்டுறாங்க. கரெக்ட் இல்லை ப்ரோ? எக்ஸாக்ட்லி. டீமா சப்ளை ஆகணும். இதுல லிஸ்ட் இருக்கு. இந்தா அந்த மார்க்கர் கொடுங்க. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ஹாஸ்பிட்டல், குமரன் ஹாஸ்பிட்டல், கதிர் ஹாஸ்பிட்டல், இந்த 3 ஹாஸ்பிட்டலுக்குள்ள தான் குழந்தைய எங்கே தூக்க போறாங்க. எத்தனை டெலிவரி? 3 டெலிவரி. 3க்குலாம் என்னால போக முடியாதுப்பா. இவங்க அனுப்பிச்சு விடு. எதுவா இருந்தாலும் உன் கன்ஃபார்மேஷன் பார்த்துக்கோ. சரி நான் பாத்துக்கிறேன். அன்னைக்கு வேற எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நீங்க போயிட்டு வந்துருங்க. சரியா? நான் கால் பண்றேன். எப்படி நான் இதை சொல்றேன்னா, இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல மட்டும்தான் குழந்தைங்க காணாம போன மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வரல. அதை வச்சுதான் நான் சொல்றேன். 3லாம் போறதுக்கு எனக்கு கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்குது. சரி செஞ்சிடலாம். சப்ப மேட்ரு போறது மேட்ரு இல்ல, மாட்டிக்காம குழந்தைய தூக்கணும். மாட்டிக்கிட்டீங்க என்ன பண்ணணும்னு தெரியும்ல. ஏன் கெஸ் படி குமரன் ஹாஸ்பிட்டல் தான் அவங்க குழந்தைய தூக்க போறாங்க. எதை வச்சு நான் சொல்றேன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் நான் போய் விசாரிக்கும் போது கேமரா ஒர்க் பண்ணலன்னு சொன்னாங்க. ஆளை கூப்பிட்டுருக்காங்க, ஆளும் வரலையா. மேபி குழந்தைய தூக்க போறவங்க பிளானா கூட இருக்கலாம். அதை வச்சுதான் நான் சொல்றேன். அதனால நம்ம குமரன் ஹாஸ்பிட்டலுக்கே போலாம். குழந்தைய யார் தூக்குறாங்கன்றத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது? எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? அவங்க எல்லாரையும் நம்ம எப்படி ட்ராப் பண்ணி பிடிக்க போறோம்னா, ப்ரோ சொல்லுங்க. எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னா, அவன் குழந்தைய தூக்கிட்டு வெளியே ஓடி வரும்போது, ஒருவேளை அவன் குழந்தைய தூக்கும் போது அவங்க அப்பாவோ அம்மாவோ நர்ஸோ டாக்டரோ யாரோ பார்த்துருந்தாங்கன்னா அவன் பின்னாடி கண்டிப்பா அவங்க ஓடி வருவாங்க. அப்படியும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒருவேளை யாருமே ஓடி வரல, யாருமே பார்க்கல அப்படின்னு இருந்தா அவன் ஒரு பதட்டத்துல இருப்பான். பார்த்து குழந்தைய எடுத்துட்டு போவான். நீங்க அப்போ ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படி நீங்க கண்டுபிடிச்சு அவனை பிடிக்கலாம். சரி போலாமா? அப்போ கண்டிப்பா அந்த குரூப் நாளைக்கு மாட்டிக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காக அவங்க டார்கெட் பண்ணி கை குழந்தைய மட்டும் கடத்துறாங்க தெரியுமா? கை குழந்தைக்கு மட்டும் தான் எந்த லீகல் ஐடென்டிஃபிகேஷனும் கிடையாது. அவங்க காணாம போனா கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனாலதான் அதுக்குதான் நான் நாளைக்கு அங்க வரலன்னு சொன்னேன். அவனை நாளைக்கு வீடு புண்ணு அடிக்கிறோம். சரியா? பாத்துக்கிறேன்டா. வாடா. இதுக்காக தான் ப்ரோ நானும் மேம் உங்களை வர வச்சோம். நீங்கள் ஒரு மாஸ்டர் மைண்ட் ப்ரோ. நாளைக்கு அவங்கள பிடிக்கிறோம். கல்யாணத்துக்கா வரீங்க? புடவை கட்டு வரீங்க? யூனிஃபார்ம் வாங்க. சரி வாங்க. எனக்கு நல்லா இருக்கா? வேலைக்கு தானே வரீங்க? இதெல்லாம் பாத்துட்டு இருக்குதா என் வேலையா? வந்த வேலையை மட்டும் பாருங்க. எங்க அம்மா ஒழுங்கா பாத்துங்க. நீ சும்மா இருமா. மா உடம்பு பாத்துக்கோ. வேலைக்கு மாத்திரை போடு. நர்ஸ் ஊசி போடுவாங்க, போட்டுக்கோ. நல்லா பாத்துங்க. சரி நான் வரவா? சீக்கிரம் வந்துடுறேன். இதானே நீ எங்களை பத்தி கொடுத்த கம்ப்ளைண்ட். டா ஒரு வார்த்தை மாறாம இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. ஏண்டா எங்க கூட்டத்தை வந்து சேரும் போது உனக்கு எழுத படிக்கவே தெரியாதுன்னு சொன்ன. இந்த ஹாஸ்பிட்டல் தான் குழந்தைய தூக்க போறதா நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நான் இந்த இடத்துல நிக்கிறேன். நீங்க பேக் கேட்ல நில்லுங்க. நீ ஃப்ரண்ட் கேட்ல நில்லுப்பா. இன்னைக்கு அவங்கள பிடிச்சே ஆகணும். நேத்து என்ன ஒரு அச்சால அவன் வீடு இங்கதான் இருக்குது. சொல்றியா இல்ல இங்க உன குத்தி போடுவா? சொல்றா. நம்ம 3 பேர் மட்டும் எதுக்கு இந்த ஆபரேஷன் பண்றோம்னா, யாரு மேலயும் நம்பிக்கை இல்லை. இப்போ இவ்வளவு அழகா எழுதி கொடுத்துருக்க.
ஏன்னா நம்ம டீமுக்குள்ளேயே ஒரு கருப்பாடு இருக்கு. அதனால தான் சரி இன்னைக்கு அவங்கள பிடிச்சே ஆகணும், நம்ம பிடிக்கிறோம். சரியா, லெட்ஸ் கோ. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, பரவாயில்ல. விட்டுனா ஏதோ தெரியாம பட்டுனா ஏதோ குடும்பத்து மேல இந்த பாசத்துலயும் குடும்பத்துக்காக ஏதோ பண்ணிட்டுனா நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், என்ன விட்டுனா ப்ளீஸ்ண்ணா. மச்சான் இந்த அண்ணன் நல்லா இருப்பேன், அவன் சொன்ன இந்த பிளாட் தான், அவன் மேலே போய் செய்வான் அவனை. வேலையை நீங்க ஆரம்பிங்க. 2-3 ஸ்கெட்சில் இசுறு தட்டும் போது நினைச்சேன்டா நம்ம கூட்டத்துல ஏதோ கருப்பாடு இருக்குன்னு. ஆனா அது நீதான்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்ப குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ காயின்ஸ்ல அடிக்கிறீ வந்து விளாடலாம். தெரியாம பட்டுனா நீங்க ஒரு கணவர் கூட நான் துரோகம் நினைக்க போட்டேன், என்ன விட்டுனா நான் இந்த ஒரு விட்டே ஓடினா இனிமே நீ இருக்கிற தேச பக்கம் கூட இருக்க மாட்டேன்னா. ஆனா என்ன ஒரு தடவை மன்னிச்சு விட்டுனா அவனுக்கு ஒரு தம்பி மாதிரின்னு சொல்லுவேன் அடிக்கடிக்கு. விட்டுனா இந்த ஒரு விட்டே ஓடிடுறேன்னா. நீ ஏன்டா கஷ்டப்பட்ட ஊரை விட்டு எல்லாம் ஓடுற? நான் உன்னை உலகத்தை விட்டே அனுப்புறேன். டேய் இங்க போலீஸ்ல இருக்கிற மாதிரி தெரியல, நீ தூக்கு பாத்துக்கலாம். ப்ரோ நான் ரெடியா தான் இருக்கேன் ப்ரோ. ஹலோ, ஒரு பொண்ணு தான் இருக்காண்டா, ஒரு பொண்ணு தான் இருக்கு. என்னது ஒரு குழந்தை தான் இருக்கா? இதுக்குதான் அந்த டீமா பையன் நம்மள அனுப்பிச்சு விட்டானா? டேய் வெறும் 5 லட்சம் தான்டா, அதுக்காடா இவ்வளவு பேர் வந்தோம். நான் வேணா தூக்கிட்டு வா. சரி தூக்கிட்டு வா, வரத பாத்துக்கலாம். சரி நான் தூக்கிடுறேன். ஓகே. அது ஏற்றா இந்த மாதிரி பின்ன வச்சுக்கோங்க. இந்த பின்னு எதுக்குன்னா அவன் குழந்தைய தூக்கிட்டு வெளியே ஓடி வரும்போது ஃபர்ஸ்ட் குழந்தைய கொடுங்க ட்ரை பண்ணுங்க. கொடுக்க மாட்டான், இந்த பின்னை வச்சு அவன் கையில குத்துங்க, குழந்தைய அவன் ரிலீஸ் பண்ணுவான். குழந்தைய வாங்கிக்கோங்க, அதுக்கு தான் இந்த பின்னு. சில நேரத்துல பெரிய பெரிய ஆயுதத்தை விட இந்த மாதிரி சின்ன சின்ன ஆயுதம் பெரிய விஷயமா இருக்கும். சரிங்களா, அதுதான். இந்த கைதானே கம்ப்ளைண்ட் எழுதிச்சு. எனக்கு தெரிஞ்ச அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வர பொண்ணுதான் நினைக்கிறேன். அந்த பொண்ணை பிடிங்க. சரி உட்காந்து வேலை இருக்காரு. சிவா கத்தாதடா, பகவான் கோச்சுப்பார். அப்புறம் அந்த பாவமும் எனக்கு தான் வந்து சேரும்.
சீக்கிரமா வந்துட்டீங்க. காஃபி எதனா குடிக்கிறீங்களா? மச்சான் நான் சொல்லியிருந்தேன்ல இந்த பொண்ணு தான் மச்சான் நான் வச்சேன் எனக்கு ஜூஸ். ஓ அதான் அந்த பொண்ணு கேட்குதா என்ன சீக்கிரம் வந்துட்டீங்களேன்னு. நான் அவன் கிடையாது, நான் வேற ஒருத்தன். எங்க அவனை கூப்பிடு. ஓ அவரை மாதிரி இருக்கா? வேற ஒரு ஆளா? அச்சல் அவரை மாதிரி இருக்கீங்களே. டேய் அவனுக்கு ஏதாவது ஏரியில தூக்கி வீசுங்கடா. உனக்கு என்னடா ஆச்சு? ஏன் மூஞ்சி மூணு தூக்கி வச்சிருக்க? அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியலீங்களே. அவங்க அம்மா குளிக்க போயிருக்காங்க. அவங்க வந்தோடனே நீங்களே கேட்கும். ஓ ரொம்ப லேட்டாகுமா? மச்சான் நம்ம எல்லாம் ஆடுறது போறோம்டா செஸ்ஸை. விளையாடுவோம். என்னடா உன் பிரச்சனை? என்ன தீமனுக்கு மட்டுமே எல்லா அசைன்மெண்ட்டும் தரேன்னு கோவமா? டேய் அவன் நான் தூக்கிட்டு வந்த பிள்ளடா, நீ ஏன் பிள்ளடா. மச்சான் ராணி கதை முடிஞ்சது, இனிமேல் உன் கதை எங்க முடிஞ்சிடும். ஆட்டத்துல ராணி கதை முடிஞ்சதும் ராஜா கதை முடியணும்னு இல்லை. ஓ ஆட்டத்தில் இவ்வளோ படைகள் இருக்கிறதுனால நீ ஜெயிப்பன் கெஸ் பண்ணுறியா? இனிமே பார்ப்போம் ஆட்டத்தை. இந்த கூட்டம் இருக்கிறதுனால ராஜாவா இல்லை, நான் ராஜாவா இருக்கிறதுனால தான் இந்த கூட்டமே இருக்கு. டேய் அவனையும் ஒரு காலத்துல விக்கத்துக்கு தாண்டா தூக்கிட்டு வந்தேன். ராஜாவுக்கு செக் என்ன பண்ண போற? என்னெல்லாம் ஜெயிக்கவே முடியாதுடா, இங்க நான் தான் கிங்கு. ஆனா அவன் கையில டேய் இது என்ன புது பழக்கம்? யார்கிட்ட கத்துக்கிட்ட? நான் ஒன்றும் உங்க பையன் ஒன்றும் இல்லை, உங்க பையன் மாதிரியே இருக்க வேற ஒருத்தன். எப்போ வருவான் உங்க பையன்? ஸ்டார் மச்சம் ஒன்று அதிசயமா இருக்கும். அது என்னன்னு நம்ம ஜோசியக்காரங்கிட்ட கேட்கும் போது, இவ்வளவு நாள் எங்கம்மா இருந்த? நான் தேடாத இடம் கிடையாது. நீ இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமாம்மா? சாப்பிட வழி இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டமா. உன்னை அங்க இங்க தேடியும் நீ கிடைக்கவே இல்லம்மா அப்படின்னு சொல்லுவேன். அவன் உன் கூட இருந்தா தொழில் ஓகோன்னு போகும்னா. டேய் நம்பி இவ்வளவு நாள் எங்கடா இருந்த? உன்னை காணல எங்கெல்லாம் தேடி இருப்பேன். உன் பையனுக்கு போன் பண்ணி வர சொல்லு. அவனை 2 தட்டு கிளம்புறேன். என் மச்சான் வச்சுக்கிறான், போன் பண்ண. அவங்கள அங்கேயே லாக் பண்ணி உட்கார வைங்க, நான் வந்துடுறேன். என் நம்பி நீ ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? நான் உங்க அம்மாடா, என்ன பார்த்து சந்தோஷமா இல்லையாடா? மட்டும் போயிடாதடா. அவனுக்கு போன் பண்ணு, போன் பண்ணு அவனுக்கு. டைம் ஆகுது. ஆனா அவன் கூட பிறந்திருக்கானே ஒரு ரெட்டை. ஹலோ என்னமா ஆச்சு? அவனை இவனை ஒன்னா சமைச்சுக்கிட்டா அதுதான் நமக்கு கடைசி காலம்னு அந்த ஜோசியக்காரன் சொன்னான். எங்கடா இருக்க? சீக்கிரம் வீட்டுக்கு வா, இல்ல உங்க அம்மா போட்டு தந்துருவேன். சீக்கிரம் வா. யாரு வந்திருக்கா? டேய் யாரா நீ? அங்கே இருடா, வரேன்டா. புரிஞ்சுக்கடா, அப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்காது. இந்தாங்க உங்க பேபி, பார்த்து வச்சு. உனக்கு இருக்கு வா. அப்பா அவங்க மாட்டிக்கிட்டாங்கப்பா கொள்ளி தூக்கும் போது. நான் மட்டும் தப்பிச்சுட்டேன், அவங்க மாட்டிக்கிட்டாங்க. எதுனா பண்ணுப்பா கொஞ்சம்.
ஹலோ சொல்லு. எது மாட்டீங்களா? டேய் உங்கள்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா உருப்படியா பண்ண மாட்டீங்களாடா? மாட்டீங்கனாங்களா? சரி வர வை. சொல்லுமா. யாரா நீ? ஐயோ ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க? எப்படா விடுறது?